முருகாச்சரணம். நம்ம கந்தபுராணத்தில் சிவபெருமான் தன்னுடைய சக்தியும் முருகப்பெருமானுடைய சக்தியும் ஒன்றுதான் சொல்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ தன்னை அன்போடு வழிபடுறவாளுக்கு செல்வத்தையும் ஞானத்தையும் முக்தியும் கொடுக்க வல்லவன் அந்த முருகன் அப்படின்றத சிவபெருமான் எடுத்தருளத்தை பார்த்தோம். அப்போது நம்மளுடைய சக்தி அந்த ஆறுமுகன், அவனும் யாமும் பேதகம் அன்றால் நம்போர் பிரிவிலன் யாண்டும் நின்றான், ஏதமில் குழவி போல்வான் யாவையும் உணர்ந்தாள் சீரும் போதமும் அழிவில் வீடும் போற்றினார்க்கு அருள்வள்ளான்னு அந்த பாடல் சொல்கிறது. அப்போ இந்த உலகத்தில் இன்பம் அனைத்தையும் தர்றவ உமாதேவியார், மறு உலக இன்பம் தர்றவர் சிவபெருமான். அவர் தான் அப்பன். குமாரனோ இம்மை நலம் மறுமை நலம் ரெண்டையும் தரக்கூடியவன்னு அருணகிரிநாதர் சொல்கிறார். அப்போ ரெண்டு பயணம் தர்றது அவருடைய சடாட்சர மந்திரம் ஷரவண பவ. அப்போ சிவபெருமான் உமைக்கிட்ட மேலும் சொல்கிறார், பார்வதி தேவி, நான் ரூபம் இல்லாத நிஷ்கலன், நீ அழிவில்லாத சக்தி, படைத்தல் காத்தல் அழித்தல் மூன்றும் அடங்குற மாயா லீலையான திரோபவம். இந்த நான்கையும் பக்தருக்கு விடுவிக்கிற அனுகிரகம் அந்த ஐந்தொழிற்கு அதிபகனான ஐந்து முகனான அந்த சதாசிவனான யாம் இருக்கும். நீ பலவாறாக இருக்கக்கூடியவளாக இருந்தாலும் ஒருமுக பரமேஸ்வரி குமரன் உம்முடைய ஸ்வரூபத்தையும் என்னுடைய ஸ்வரூபத்தையும் ஒருங்கே வச்சுருக்கான். என்னுடைய 5 முகத்தையும் உம்முடைய ஒரு முகத்தையும் கொண்டு அவன் ஆறுமுகனாக வழிபடப்படுறான். அவன் ஐந்தொழிலையும் விளையாட்டாகவே புரிகிற சக்தி படைத்தவன்னு சிவபெருமான் சொல்கிறார். பிரியமுள்ள கல்யாணியே, இந்த ஜகத்தில் வாழற தேவர் மனிதர் மிருகம் எல்லா உயிர்களோடத்துலைய வீரியம் செல்வம் அழகு கல்வி அறிவு எல்லாம் எத்தனை இருக்கோ எல்லாமே குமரனுடைய மகிமைதான்னு சிவபெருமான் சொல்கிறார். முருகன் பெருமையை உனக்கு சுருங்க சொன்னேன், அதை விரித்து நான் சொல்லணும்னாக்கா 100 கோடி வருஷங்கள் கூட போராதுன்னு சிவபெருமான் சொல்கிறார். எத்திர எத்திர ஜகத்யஸ்மின் தேவதிரியங் நராதிஷு வீரியம் ஸ்ரீரதி காந்திர்யா வித்யா ஞானாந்திகம் பிரியே தத் சர்வமைஸ்ய கல்யாணி விபூதிர் இது நிச்சிதம்னு சொல்லியிருக்கார் சிவபெருமான். உமாதேவியார் தம்ம அரும திருக்குமாரனுடைய பெருமையை கேட்டு ரொம்ப பூரிப்படைகிறாங்க. முருகப்பெருமான் உலகமெங்கும் போய் அரிய திருவிளையாடல் புரிஞ்சுட்டே இருக்கார். மலைகள் எல்லாம் ஒரு இடத்துல கொண்டு சேர்க்கிறவராக இருக்கார். பின்னர் அந்த மலைகளில் தலைகீழாக பூமியில் நிறுத்தின்னு இருக்கார். 7 கடல்களையும் ஒன்றாக்கின்னு இருக்கார். இதெல்லாம் சுவாமியுடைய விளையாட்டாக இருந்துருக்கு. அதே மாதிரி சக்கரவாள கிரியையாக பாதாளத்தில் புகுத்துன்ருக்கார். கங்கை நதியை ஓட விடாமல் அடைப்பார், அப்புறம் விடுவிச்சுடுவார். பாதாள லோகத்தில் உள்ள அஷ்டநாகங்களையும் பிடிச்சு மேருமலை முதலிய பெரிய மலைகளில் பூட்டி தேராக உருட்டிண்டு போவார். திசைகளில் உள்ள ஐராவதமுடைய 8 யானைகளையும் கொண்டு வந்து ஒன்றோடு ஒன்று போர் புரியுமாறு செய்வார். கருடனையும் வாசுகியும் பிடிச்சு ஒன்றோடு ஒன்று போர் புரியுமாறு செய்வார். சூரியனை சந்திர மண்டலத்திலையும் சந்திரனை சூரிய மண்டலத்திலையும் கொண்டு சேர்த்து விளையாடுவார். மேகங்களுக்குள்ள இந்த மின்னல்களையும் இடிகளையும் பறித்து மாலையாக்கி தரிச்சுப்பார். ஆகாயத்தில் போகிற விற்கள் 2ஐயும் பிடிச்சு கிரகங்கள் நட்சத்திரங்கள் இவற்றை உருண்டைகளாக்கி தேவர்களுடைய தலை மார்பு கழுத்து முகம் இவற்றை குறியாக கொண்டு வில் வன்மையை காற்றவராக முருகப்பெருமான் விளையாட்டு பண்ணிட்டு இருந்தார். சுராசுரர்கட்கும் நரர்கட்கும் யாருக்கும் தீங்கு வராத வண்ணம் குமரக்கடவுள் திருவிளையாடல்கள் புரிஞ்சுட்டே இருக்கார். ஆறுமுகம் பெருமானுடைய திருவுருவத்தை பார்க்காம திருவிளையாடல்களான பெரும் செயல்களை மட்டும் உணர்ந்த தேவர்கள் ரொம்ப வியப்படைஞ்சாங்க. மேருமலையில் இருந்த தேவேந்திரனுடைய இந்த அதிசயங்களை தெரிவிக்கிறாங்க. ஏன்னா ஏன் இப்படிலாம் நடக்கிறதுன்னு அவளுக்கு ஒன்றும் புரியல. அப்போ நம்ம எல்லாரும் போய் பிரம்மதேவர்கிட்ட கேட்போம்னு தேவர்கள்லாம் ஒன்று குடிக்கிறாங்க இந்திரன் மூலமாக. அப்போ தேவர்கள் உண்மையான தவம் புரிஞ்சவாளாக இருந்ததுனால அவள் கண்களுக்கு தெரியும் வண்ணம் ஆறுமுகக் கடவுள் ஒரு திருமுகமுடைய ஒரு பாலராக அங்கே தோன்றினர். அப்போ தேவர்களுக்கு காட்சி கொடுக்குறார். தம் முருகன்றத்தை உணர்த்தாமலேயே மேருமலையை அசைச்சு அதன் கொடி முடிகளை தாமிர இதழ்களை கொய்யறது போல கொய்து வீசுகிறார் முருகப்பெருமான். திருவிளையாடல்கள் தொடர்ச்சி அடுத்த பகுதியில் பார்க்கலாம். முருகாச்சரணம்.